இப்போ வந்து ஜெயந்த் ரவி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எனக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு மக்கள் வந்து கேட்கும்போது, எதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பூகம்பம் வருது, இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, ஆனால் உங்களால் மட்டும் எப்படி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு புன்னகையோடு இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் எனக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு தெரியல. அவர் ஒழிஞ்சிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு, வாங்க ஒழிஞ்சிக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஒழிஞ்சிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னோடனே வெட்ட வெளிச்சமாக அவர் உட்காந்துருக்காரு தியானம் பண்ணிட்டு. அப்போ அவர் கேட்குற, ஒழிஞ்சிட்ருக்கீங்களா, எங்கே ஒழிஞ்சிட்ருக்கீங்கன்னா, எனக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போது எனக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த சலனம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வெளி உலகத்தில் தான் இருக்குது. அந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களும், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய 5 இந்திரியங்களும், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தூண்டக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த ஐம்புலன்களையும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மனம் அப்படிங்கிறத சலனத்தை உருவாக்கி, மனம் என்பது சலனம், மனம்ங்கிற ஒரு பொருள் கிடையாது, அதுக்கு வந்து அது இயல்பாக சலனமாக இருக்கும். அப்போது மனம் என்பது ஒரு பொருளாக நீங்கள் பொருட்டாக எடுத்தால், அது வந்து அதை அடக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வரும், இல்லைனா அதை எப்படி கையாளுவதுங்கிறது ஒரு குழப்பம் வரும். அப்போ மனம்னு ஒன்று எடுத்துக்க வேண்டாம், சலனம். அப்போ அந்த சலனம் அப்படின்னா, அந்த சலனம் அதுதான் வந்து கடலோட அலைகளை வந்து ஒப்பிடுவாங்க. கடலுடைய அலைகளை வந்து மனதில் வரக்கூடிய எண்ணங்களை வந்து ஒப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு சலனம். அது எங்கேருந்து உருவாகுதுன்னா, வெளி உலகத்துலேருந்து உருவாகுது, நம்ம பார்க்குற விஷயங்கள்லேருந்து உருவாகுது, நம்ம பார்க்குற நபர்கள்கிட்டேருந்து உருவாகுது, நம்மளுடைய ஆசைகளுக்காக ஓடும்போது உருவாகுது, நம்மளுடைய தேவைகளுக்காக ஓடும்போது உருவாகுது, நம்மளோட உறவுகளால் உருவாகுது, சூழ்நிலையினால் உருவாகுது, துக்கத்தால் உருவாகுது, ஏக்கத்தால் உருவாகுது, ஒரு பயத்தினால் உருவாகுது, பய உணர்வு, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்ஸைட்டிஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மனப்பதட்டம், அது மனப்பதட்டம், சதா ஏதோ ஒன்று சிந்தனை செஞ்சு கொண்டே இருக்கிறது, சதா நேரம் வந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறது, சதா நேரம் எதிர்பார்த்து ஒரு மாதிரி எதிர்பார்ப்புலேயே இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்குங்கிற ஒரு கேல்குலேஷன் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி உருவாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளி உலகம். ஸோ இதுக்கு இந்த வெளி உலகத்தில் கல், மண், தண்ணி, சேறு, சகதி எது விழுந்தாலும், அதாவது எண்ணங்களை வந்து தூண்டுற மாதிரி எது வெளியிலேருந்து பொறிகள் விழுந்தாலும், நம்மளுடைய மனம்ங்கிறத விட அந்த சலனம் வந்து நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறோம். இப்போ நமக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போது உள்ள பாரு, உள்ள தேடு, உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமு, உனக்குள்ளே ஒரு அருமையான மனிதன் இருக்கிறாரு, நீ தான் உன்னோட உள்ளே தான் வந்து எல்லாமே இருக்குது, உள்ளே தான் உலகம் இருக்குது, உள்ளே இருக்கிற உலகத்தை பாரு.